வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ரெகுலராக போட முடியலனாலும் உங்களுக்கு வீக்லி டுவைஸ் அந்த மாதிரியே இந்த வீடியோஸ் போடுறேன். ஏன்னா டிஎன்எஸ்டிஸ்க்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், தென் டிஎன்பிஎஸ்சிக்கும் போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நான் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட படங்களில் இருந்து பொருத்தமில்லாத ஒன்றை கண்டுபிடிக்கவும். இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு தான் வந்து கரெக்டு. ஏன்னா இதில் பாருங்கள், இந்த ஏரோக்குள்ளேயே வந்துடுது. அந்த முக்கோணம்லாம் ஏரோக்குள்ளேயே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு படம், ரெண்டாவது படம், தேர்ட் படமும் தலைகீழ இருந்தால் கூட அந்த அந்த கோட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த ஃபஸ்ட்டு படத்தில் முக்கோணம் எங்கேயோ இருக்குது, கோடு எங்கேயோ இருக்குது. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட்டானது எதுனா இது ஃபஸ்ட்டு தான். இதில் ஆன்சர் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் எந்த எண் பின்வரும்? இதில் என்ன லாஜிக்கலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 15 கொடுத்துருக்காங்க, அடுத்து 20, அப்போ +5 ஆயிருக்கு, கூட்டியிருக்காங்க 20. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குறையுது, 18 வந்திருக்கு, அப்போ -2. அப்போ திரும்ப கூடியிருக்கு, 18 + 5 என்ன வரும்? 23. அப்போ உங்களுக்கு 2 வந்தால் 21 வரும். அப்போ 21ஓட 5 கூட்டும்போது 26 வரும். அப்போ +5 -2 இந்த லாஜிக்கில் போகுது. அப்போ இங்கே வர ஆன்சர் 21. கீழே பார்த்தலாம், 21. பின்வரும் கேள்வியில் ஒவ்வொன்றிலும் 3 கொடுக்கப்பட்ட வகுப்புகளை சிறப்பாக விளக்கும் வெண் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கவும். விஞ்ஞானம் மாணவர்கள், கலை மாணவர்கள், ஆண். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் இதுதான். இப்போ இவங்க ஆண், இதில் இவங்க விஞ்ஞான மாணவர்கள், இவங்களும் ஆண் தான், கலை மாணவர்கள், இதுதான் கரெக்டாக வரும். இங்கே இருக்க பாருங்கள், ஆப்ஷன் டி. கொடுக்கப்பட்ட வரிசையில் 10வது காலவரை கண்டறியவும். -3, -8, -13, -18 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 10வது இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 தான். 3 அப்புறம் 5 கூட்டினா -8 வருது. அடுத்து 13, 5 5ஆக போயிட்டுருக்கு. அப்போ 5வது இடத்துல என்ன வரும்? -23. அடுத்து 6வது இடத்துல -5 கூட்டிக்காங்க, 28, -33, அடுத்து -38, -43, அடுத்து -48. இது 10வது இடம் வருதா பாருங்கள். இது வந்து 5, 6, 7, 8, 9, 10. 10வது இடத்துல -48 வரணும். இங்கே இருக்குல்ல, -48 கரெக்டாக இருக்கு ஆன்சரு. புள்ளியிட்டுள்ள கோடு பக்கமாக தரப்பட்டுள்ள வெளிப்படைத்தன்மை உடைய தாளை மடித்தால் இது போல இருக்கும் வடிவம் எது? சி. இந்த புள்ளிட்டு இருக்க கோடு இருக்குல்லையா, இப்படி இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து வெளிப்படைத்தன்மையுடைய தாளாக மடித்தால் இதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சி த ஆன்சர். கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் எண்கள் எக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள துண்டுகளிலிருந்து எதை உருவாக்க முடியும்? இது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுற பார்த்துக்கங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 துண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா, ஒன்று இடத்துலையும் 1 2 3 இருக்குது, அடுத்து 1 2 3, 1 2 3, அது மாதிரி 1 2 3. இப்போ கிட்டத்தட்ட 12 பார்ட் இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த லாஜிக்கை வந்து கெஸ் பண்ண முடியும். ஆன்சர் இங்கே இருக்குது, இதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 12 எதுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், இதுதான்.
இதுதான் அங்கே டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்குது. மொத்தம் இதில் 12 இருக்கும். பின்வரும் படத்தின் கண்ணாடி பிம்பத்தை தேர்வு செய்யவும். நல்லா பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்படி காட்டியிருக்காங்க. இந்த டீ வந்து இப்போ ரிஃப்ளெக்ஷன் இந்த சைடு விழுதுன்னா எப்படி வரும் அது பாருங்கள். இதுக்கு வந்து சி தான் கரெக்டு. இது கண்டிப்பாக இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் பாதி அந்த கோடு கூட போட்டிருக்காங்க, அது இல்லை, இது முழு கோடு இருக்குது. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் பிஆ சியான்னு வரும். இதில் சி தான் கரெக்டு. அப்படியே பிம்பம் இப்படி விழுது. வாட் இஸ் த கவுண்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 50? 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர் கவுண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 15 ப்ரைம் நம்பர் இருக்குது. அது செக் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எழுத்தை கண்டுபிடிக்கவும். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ GXWIV கொடுத்துருக்காங்க. அப்போனா நமக்கு எதுலேருந்து போட்டுக்கலான்னா GHIJK போதும், அதுக்கப்புறம் தேவையில்ல. அது மாதிரி இப்போ வந்து XWV கொடுத்துருக்கிறதுனால லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், UVWXYZ இது வரைக்கும் போட்டுப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? G கொடுத்துருக்காங்க, இங்கே X எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து HW முன்னாடி எடுத்திருக்காங்க, I அப்புறம் V எடுத்திருக்காங்க. அடுத்து அப்போ என்ன எடுக்கணும்? J, அடுத்து U. இதான் ஆன்சர், JU. இது வந்து 6ஆம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் சம்மும் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த போர்ட் மாஸ் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஒரு சில கொஸ்டின் வந்து வேகம் எப்படி, அது பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மேக்ஸ். கொடுக்கப்பட்ட படங்களில் இருந்து பொருத்தமில்லாத ஒன்றை கண்டுபிடிக்கவும். இது கெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஆன்சர் கண்டுபிடிக்கும்போது இது ஒரு முக்கோணம், இது முக்கோணம், ஆனால் இது பாருங்கள் முக்கோணம் இல்லை. அப்படின்னா இது கொஞ்சம் இது செங்கோணமாக இருக்குது, இது குறுங்கோணமாக இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஆனால் இது முக்கோணத்தில் அந்த ஏ வராது. சரி, அப்படி தான் ஏன்னு நம்ம எடுத்துக்கலாமா? லாஜிக்கல் ரீசனிங் படி இதெல்லாம் முக்கோணம் தானே, இதுதான் வேறு மாதிரி இருக்கேன்னா அதுவும் கிடையாது. அப்படி எடுக்க முடியாது, ஏன்னா முக்கோணத்தில் பாதி மாதிரி இருக்காது. ஸோ இது கொஞ்சம் டெப்த்தாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஆன்சர் வந்து இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஒன்றும் இல்லை, இந்த முக்கோணத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்குது, வெளியில் ஒரு வட்டம் இருக்குது. அந்த கவுண்டிங் பாருங்கள் 1 இருக்குது. அதுபோல் இந்த ஒரு பாயிண்டில் உள்ளே 2 வட்டம் இருக்குது, வெளியில் 2 வட்டம் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், உள்ளே 2 வெளில 2. அது மாதிரி இங்கே பாருங்கள், முக்கோணத்துக்குள்ளே 3 இருக்குது, வெளியில் 3 இருக்குது. ஆனால் இதில் மட்டும் 4 இருக்குது, வெளில 2 இருக்குது. ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா ஆன்சர் சி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒன்று. ஒரு குறியீட்டு மொழியில் GIRL என்பது IGLR என எழுதப்படுகிறது எனில் BIRD என்பதற்கான குறியீடு என்ன? இப்போ இந்த லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். இப்போ GIRL IGLR இதே 4 எழுத்து மாறி வந்திருக்கு, அவ்வளோதான். அப்போ கான்செப்ட் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம எப்பவும் போல் ABCDZ வரைக்கும் எழுதிட்டு இதுக்கு பக்கத்தில் அந்த எழுத்து வருமா, அதுக்கு பக்கத்தில் இந்த எழுத்து வருமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஏன்னா அதே 4 எழுத்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக முதல்ல எழுதிக்கோங்க, GIRL. அப்படியே இதுக்கு நேராக எழுதிக்கோங்க, IGLR. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? BIRDக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ பாருங்கள், இதில் GIRLல எந்த எழுத்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு? 2வது எழுத்து I தான் ஃபஸ்ட்டு எழுத்தாக வந்திருக்கு. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2வது எழுத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த லாஜிக் படி. அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு எழுத்து இருக்கு இல்லையா, இது எத்தனாவது இடத்துல இருக்குது? இங்கே 2வது இடத்துல வந்திருக்கு. அப்போ இங்கேயும் பியை கொண்டு வந்து நம்ம 2வது இடத்துல போட்டுக்கலாம், IB வந்துடுச்சு. அடுத்து ஆறுங்கிறது 4வது இடத்துல தான் இந்த இடத்துல வந்திருக்கு. 3வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு போயிருக்கு. அப்போ இங்கேயும் 6 தூக்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4வது இடத்துக்கு போட்டுக்கலாம். அடுத்து எல் வந்து இந்த பொசிஷனில் 4, பட் புதுசாக எழுதுறதுல 3வது பொசிஷன். அப்போ டி வந்து எந்த பொசிஷன் வரும்? 3வது பொசிஷன் வரும். IBDR இதான் இதுக்கு ஆன்சர். இங்கே இருக்குது பாருங்கள், IBDR. பொருத்தமில்லாத ஒன்றை கண்டுபிடிக்கவும். இது வாட்ச் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம்.
இப்போ இதில் எது பொருத்தம் இல்லை அப்படின்னு பார்த்தா இதுதான் பொருத்தம் இல்லை. ஏன் இது பொருத்தம் இல்லை அப்படின்னா, லாஜிக்கலாக பார்த்தா எல்லாமே கீழே தான் இருக்குது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கீழே தான் இருக்குது. சரிங்களா? இதில் மட்டும் மேலே இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தா இதுவும் இதுவும் பாருங்கன்னா ஆம்பர் மாதிரி இருக்குது. இது இந்த சைடு இருக்குன்னா இது இந்த சைடு இருக்குது. கிட்டத்தட்ட ஷேப்பு அந்த இதெல்லாம் அப்படியே தான் வருது. அப்போ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த தடவை வரும்போது எப்படி இருக்கணும்? இப்படி இருந்திருக்கணும். ஆனா அப்படியும் இல்ல. இது எதுக்கும் சேராம ஒரு பிக்சரா இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் வந்து பொருத்தமில்லாதது.